வந்து பாத்தீங்கன்னா நாவி பர்சனல் லோன் ஆப்ஸ் தான் ரிவ்யூ பண்ண போறோம். இந்த ஒரு லோன் ஆப்ஸ்ல நம்ம லாஸ்ட் டைம் லோனுக்கு அப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சமா வந்து 90,000 வரைக்கும் தான் லோன் வந்து அப்ரூவ் ஆயிருந்து. அகைன்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் 1,20,000 அடுத்த ஒரு வீக்லயே வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆச்சு அந்த லோன் அமௌண்ட். இப்போ அகைன்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட லோன் லிமிட் மறுபடியும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லோன் ஆப்ஸ்ல நம்ம லோன் எடுத்தோம் அப்படின்னா எவ்வளவு இன்ட்ரெஸ்ட், என்னென்ன டாக்குமெண்ட் டீட்டெயிலாம் வந்து தேவைப்படும், இதை பத்தின எல்லா டீட்டெயிலும் இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 2 டேஸ்க்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா என்னோட நாவி ஆப்பை நான் வந்து செக் பண்ணும்போது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 1,20,000 லோன் லிமிட் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுல இருந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா 1,70,000 அந்த லோன் லிமிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை தான் இன்னைக்கு வந்து ரிவ்யூ பண்ண போறோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து செக் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை வந்து நான் கிளிக் பண்றேன். ஸோ ஆரம்பத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்டான லோன் ஆப்ஸ்னா அது வந்து நாவியா தான் இருந்தது. 2025க்கு முன்னாடி வரைக்கும் எந்த ஒரு ப்ராசஸிங் ஃபீ, டாக்குமெண்ட் ஃபீ வந்து கிடையாது, ஃபார் க்ளோசிங் ஃபீ கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு ஒர்த்தபுளான ஒரு லோன் ஆப்ஸா இருந்தது. பட் இன்னைக்கு ரேஞ்சில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் வந்து இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா காசுக்கு ஆசைப்பட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா ப்ராசஸிங் ஃபீ, டாக்குமெண்ட் ஃபீ எல்லா கருமத்தையும் இப்போ உள்ள வந்து ஆட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இதுக்கு முன்னாடிலாம் இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 3 லட்ச ரூபா லோன் எடுத்திருந்தேன், வெறும் 18% தான் இன்ட்ரெஸ்ட். ஸோ அந்த அளவுக்கு ஒர்த்தபுளான லோன் வந்து நமக்கு இதுக்கு முன்னாடி கிடைச்சிருந்தது. பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் அந்த மாதிரி கம்மியான இன்ட்ரெஸ்ட் கிடையாது. மற்ற குப்பை லோன் ஆப் மாதிரி தான் இதுலயும் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏனோ தானோன்னு அதிகமாக தான் அநியாய வட்டியை தான் இதுலயும் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடி 2024 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கம்மி, ப்ராசஸிங் ஃபீ கிடையாது, ஜிஎஸ்டி கிடையாது, எக்ஸ்ட்ரா எந்த ஒரு டாக்குமெண்ட் ஃபீயும் கிடையாது. இது எல்லாம் போக உங்களுக்கு ஃபார் க்ளோசிங் ஃபீயும் கிடையாது. எப்போ வேணாலும் ஃபார் க்ளோஸ் வந்து பண்ணிக்கலாம், அந்த மாதிரி இருந்தது. இப்போ ஃபார் க்ளோஸ் ஃபீ மட்டும் வந்து கிடையாது, மீதி எல்லா ஃபீயும் அப்படியே தான் இருக்குது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அந்த லோன் அமௌண்ட்டை வந்து கிளிக் பண்ணதுமே அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் லோன் அமௌண்ட் 1,70,000 வரைக்கும் நம்மளால லோன் எடுத்துக்க முடியும். இந்த லோன் அமௌண்ட்டை வேரி பண்ணணும்னா இதுல எடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து வேரி பண்ணிக்கலாம். இதுக்கு அதிகபட்சமான டைமிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீபேமெண்ட் டைமிங் வந்து 27 மந்த் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா 25.71% வந்து போட்டிருக்காங்க பெர் இயருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி நான் 3 லட்ச ரூபா லோன் எடுத்திருந்தேன், அதுக்கு எனக்கு போட்டிருந்த இன்ட்ரெஸ்ட் வெறும் 18% பெர் இயர். இப்போ எவ்வளோ போட்டிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 25.71%. ரொம்ப ரொம்ப அதிகமான இன்ட்ரெஸ்ட் தான் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ட்ரஸ்டடான ஒரு லோன் ஆப்ஸ் தான். பட் வட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற லோன் ஆப்ஸோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி அப்படின்னு வந்து சொல்லலாம். ரொம்பலாம் கம்மி கிடையாது. இதுக்கு முன்னாடி இருந்ததை விட கம்பேர் பண்ணும்போது இப்போ வட்டி வந்து அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் எடிட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நான் கிளிக் பண்ணி காமிக்கிறேன், எப்படி லோன் அமௌண்ட்டையும் நம்மளுக்கான அந்த ரீபேமெண்ட் டைமிங்கும் சேஞ்ச் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எடிட் ஆப்ஷன் கொடுத்ததுமே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 இருந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 1,70,000 வரைக்கும் நம்மளால லோனை வந்து வேரி பண்ணிக்க முடியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இஎம்ஐ டைமிங் குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துல இருந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 27 மாசம் வரைக்கும் டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நான் இதை வந்து 1 வருஷமா நான் கம்மி பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு 1,70,000 நம்ம வந்து எடுக்கிறோம், இதை வந்து 1 வருஷம் இஎம்ஐக்கு எடுக்கிறோம் அப்படின்னா இதை மாதிரி செட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டீட்டெயிலை வந்து ஃபில் பண்ணி கன்ஃபார்ம் வந்து பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்க கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் ஒரு மந்த்துக்கான இஎம்ஐ வந்து எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 16,300 வந்து பர் மந்த்துக்கான இஎம்ஐ வந்து வருது. அதே மாதிரி 12 மாசம் நம்ம வந்து இஎம்ஐ வந்து போட்டிருக்கோம். இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த சேஞ்சஸும் கிடையாது, 25.71% தான். இதுல வந்து ப்ராசஸிங் ஃபீ பிளஸ் ஜிஎஸ்டி வந்து எவ்வளவு பிடிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 4,700 வந்து சார்ஜஸ் வந்து பண்றாங்க. ஸோ இந்த ஒரு ப்ராசஸிங் ஃபீ வந்து நீங்க கொட்டாக் மஹிந்திரா பேங்கோட கம்பேர் பண்ணும்போது கம்மி அப்படின்னு வந்து சொல்லணும். இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா வெறும் 1,20,000 எனக்கு கொட்டாக் பேங்க்ல அப்ரூவ் ஆயிருந்து. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ராசஸிங் ஃபீ மட்டும் வந்து பாத்தீங்கன்னா 8,300 கிட்ட எனக்கு வந்து ப்ராசஸிங் ஃபீ வந்து கொட்டாக் பேங்க்ல பிடிச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் அதை செக் பண்ணிட்டு நான் அந்த லோனை வந்து எடுக்கல, ஏன்னா அந்த அளவுக்கு அதிகமான ப்ராசஸிங் ஃபீ வந்து பிடிச்சாங்க. பட் நாவியை பொறுத்தவரையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அதோட கம்பேர் பண்ணும்போது கம்மி அப்படின்னு சொல்லலாம். 4,700 உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீ வந்து இதில் வந்து பிடிக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வந்து கொடுக்கலாம். இந்த லோன் ஆப்ஸை பொறுத்தவரையில் நான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் அப்லோட் வந்து பண்ணாத மாதிரி தெரியும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் ப்ரூஃப் அப்லோட் வந்து பண்ணாமல் உங்களுக்கு லோன் வந்து அப்ரூவ் ஆகாது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு டைம் வந்து என்னோட இன்கம் ப்ரூஃபை வெரிஃபை பண்ணியிருக்கேன். அப்போ ஃபர்ஸ்ட் டைம், அதாவது ஒரு
15 டேஸ்க்கு முன்னாடி இதில் லோனுக்கு அப்ளை பண்ணும்போது நான் இன்கம் ப்ரூஃபை வெரிஃபை பண்ணேன். அப்போ எனக்கு அப்ரூவ் ஆயிருந்த லோன் அமௌண்ட் வந்து வெறும் 90,000 ரூபாய் அப்ரூவ் ஆயிருந்து. அதுக்கப்புறம் அந்த லோனை வந்து எடுக்கல. அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா 1,20,000 எனக்கு வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. அதையும் நான் வந்து எடுக்கல. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1,70,70,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுக்கு வந்து நான் இன்க்ரீஸ் ஆகும்போது நான் வந்து 1,20,000 இன்க்ரீஸ் ஆகும்போது இன்கம் ப்ரூஃபை வெரிஃபை பண்ணேன். 90,000 அப்ரூவல் ஆகும்போது இன்கம் ப்ரூஃபை வெரிஃபை பண்ணேன். அதுக்கு அடுத்தது 1,70,000 அப்ரூவ் ஆகும்போது மட்டும்தான் நான் வந்து வெரிஃபை வந்து பண்ணல. ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த ஒரு லோன் ஆப்ஸை பொறுத்தவரையிலும் இன்கம் ப்ரூஃபை வெரிஃபை பண்ண முடியாது அப்படின்னா உங்களால் இதில் லோனுக்கு அப்ளை பண்ண முடியாது. உங்களால் இன்கம் ப்ரூஃபை வெரிஃபை பண்ண முடியும் அப்படின்னா மட்டும் ட்ரை பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1,70,000 லோன் எடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட்டட் ஆகக்கூடிய அமௌண்ட் அந்த ப்ராசஸிங் ஃபீயை மைனஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய 1,65,300 ரூபாய் மட்டும்தான் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட்டட் ஆகும். மற்ற லோன் ஆப்ஸோட கம்பேர் பண்ணும்போது இந்த ஒரு லோன் ஆப்ஸ் ஓரளவு ஒர்த் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ ட்ரூ பேலன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். 30% கிட்ட வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 ஒரு 5% வந்து கம்மி ஆகுது. அப்படி இருக்கிற பட்சத்தில் வேணா இது வந்து அதோட கம்பேர் பண்ணும்போது கம்மின்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து ரிங் லோன் ஆப்ஸ்லையும் வந்து வட்டி வந்து அதிகமாக தான் பிடிப்பாங்க. அதோட கம்பேர் பண்ணும்போது இது வந்து கம்மி அப்படின்னு சொல்லலாம். இதில் எடுக்கக்கூடிய லோன் அமௌண்ட்டை எப்போ வேணாலும் ஃபார்க்ளோஸ் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் கிடையாது. நீங்கள் எவ்வளோ நாள் டிலே பண்ணி கட்டுறீங்களோ அதுக்கான வட்டியை மட்டும் சேர்த்து மொத்தமாக ஃபார்க்ளோஸ் வந்து பண்ணும்போது இதனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே இன்ட்ரெஸ்ட் வந்து சேவ் பண்ண முடியும். ஸோ இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லோன் அமௌண்ட் எல்லாமே ஓகே அப்படின்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் எந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இந்த லோன் அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆகணுமோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டோட நேமு, அதுக்கப்புறம் அதோட ஐஎஃப்எஸ்சி கோடு, அக்கௌண்ட் நம்பர் இது எல்லாத்தையுமே என்ட்ரு பண்ணிட்டு வெரிஃபை கொடுத்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஒரு 1 ரூபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த 1 ரூபி ரிசீவ் ஆனதுமே பேங்க் அக்கௌண்ட் வெரிஃபைட் ஆகும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ டெபிட் செட்டப் வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த நாச் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆட்டோ டெபிட் செட்டப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அதை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு அது வெரிஃபைட் ஆயிருச்சுன்னா இன்ஸ்டன்டா உங்களோட லோன் அமௌண்ட் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட்டட் ஆயிரும். அதுக்கப்புறம் ஈச் அண்ட் எவ்ரி மந்த் இதுல வந்து எந்த டேட்ல வந்து அந்த அமௌண்ட் வந்து டெபிட்டட் வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இதுல வந்து கொடுத்துருந்தாங்களோ அந்த டேட்ல நீங்க வந்து பேலன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்க அக்கௌண்ட்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா டெபிட்டட் வந்து பண்ணிக்குவாங்க. நீங்க ஆட்டோ டெபிட் செட்டப் எதுவுமே வந்து கம்ப்ளீட் பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல வேணா நீங்க மேனுவலா பே பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நாவி பர்சனல் லோன் ஆப்ஸ்ல லோனுக்கு அப்ளை பண்றது. இந்த ஒரு லோன் ஆப்ஸை பொறுத்தவரையிலும் வித்தவுட் இன்கம் ப்ரூஃப்ல உங்களால லோனுக்கு வந்து ட்ரை பண்ண முடியாது. செல்ஃப் எம்ப்ளாயா இருந்தாலும் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல அதிகமான டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படின்னா நீங்க வந்துட்டு அதை வெரிஃபை பண்ணீங்கன்னா கண்டிப்பா லோன் கிடைக்கும். ஆனா உங்களால வெரிஃபை பண்ண முடியாது, எனக்கு வந்து பேங்க் டிரான்சாக்ஷன் எதுவுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு வந்துட்டு இதுல லோனுக்கு வந்து அவ்வளவு ஈஸியா அப்ரூவ்ட் ஆகாது. அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு மோஸ்ட்லி ரிஜெக்டட் தான் ஆகும். ஸோ உங்களுக்கு ஒர்த்தா இருந்தது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.